ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடை வறுவல் தான். காடை கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ காடை வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 16 பீஸ் இருக்கும். முழு காடை தான் நம்ம வந்து வறுவல் செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து முழு காடை தான் செய்ய போகிறேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். காடை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஹெல்த்தை வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஃபிட்டாக வச்சுக்கும். அது போக இதில் விட்டமின் கே, ஏ, பி இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இரும்பு சத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிடுங்க. ஸோ இதுக்கான மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 5 துண்டு பட்டை, 2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகு, 6 கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 25 பல் பூண்டு, 1.5 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து இதோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு நல்லெண்ணெய் நம்ம சேர்த்திக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட, நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு 4 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் சூடான உடனே நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகுது. இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம ஃபுல்லாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து இதை கிளறி விடுங்க. நல்லா பச்சை வாசம்லாம் போய் உங்களுக்கு நல்லா வந்து வதங்கி வரணும். எப்போயுமே மசாலாவை நம்ம ஆட் பண்ணும்போது சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் நல்லா இதை நான் வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கேன். இப்போது மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு வந்து காரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுருங்க. பச்சை வாசல்லாம் போகட்டும். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு உங்களுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக விட்டால் கூட அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காடையை நம்ம சேர்த்திக்கலாம். நான் வந்து முழு காடை தான் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால் நான் வந்து கட் பண்ணாமல் முழு காடையே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். காடை பார்க்கும்போதே சாப்பிட்லாம் போல் தோணுது இல்லையா? அந்தளவுக்கு இருக்குது. ஸோ காடை 65 போடுவாங்க. இப்படியே வந்து முழுசாக நம்ம கிரேவியில் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி நம்ம செய்ய மாட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். குக்கரில் போட்டால் ரொம்ப வெந்து போயிடும். அதனால் நம்ம வந்து பாத்திரத்தில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா மசாலா படுற அளவுக்கு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு நான்வெஜ் ரெசிபியாக இருந்தாலும் சரி, கல்லுப்பு ஆட் பண்ணி செய்யுங்க. நல்லா உங்களுக்கு வந்து உப்பு பிடிக்கும் அப்போ தான். இப்போ இந்த மசாலாவோட நல்லா திருப்பி விட்டுறலாம். நல்லா கெட்டியமாக பாத்திரத்தை பிடிச்சிட்டு நல்லா திருப்பி விடுங்க மெல்லமாக. முழுசாக போட்டிருக்கறனால நமக்கு கொஞ்சம் திருப்புறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து நல்லா திருப்பி விடலாம். மசாலாலாம் எல்லா காடையிலையுமே படுற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். காடை கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காடை வந்து ஒரு மாதத்தில் ஒரு 2 டைம்ஸாவது செஞ்சு கொடுங்க. அந்த காலத்தில் வைத்தியர்கள் சொல்லுவாங்களாமா, காடை சாப்பிட்றவங்க கட்டழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி.
நான் புக்கிலலாம் படிச்சிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டேன், பச்சை வாசல்லாம் போகிற அளவுக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடுறேன் நான். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம மறுபடியும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போ எந்த மசாலா சேர்த்துனாலும் நல்லா பச்சை வாசல்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி விடணும். இப்போ நல்லா பச்சை வாசல்லாம் போய் கிரேவி ஸ்மெல் வந்துருச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்தி மறுபடியும் நான் 20லேருந்து 25 மினிட்ஸ் நல்லா வந்து விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். ஒரு 20லேருந்து அரை மணி நேரம், அதாவது நான் சிம்லேயே வச்சுக்கிட்டேன். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு அடி பிடிச்சிரும் அப்படின்ட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, நான் சைட் பை சைடு வந்து ரசம் வச்சுட்டு, சாதம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா இதுலேயே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி தண்ணி சேர்த்திருக்கோம், அது போக இதுலேயும் தண்ணி விடும். ஸோ நல்லா வந்து கிரேவி உங்களுக்கு ரெடி ஆயிருச்சு. மறுபடியும் வந்து நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு சூப்பராக வந்து கிரேவி ரெடி ஆயிருச்சு. ஸோ நம்ம வந்து வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஸோ நான் வந்து சாதத்துக்கு வந்து எல்லாருமே சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்ட்டு நான் இறக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து சர்வ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் பெரியம்மா பாருங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பராக இருக்குங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.